100 கிலோலேருந்து 99 கிலோ நீங்கள் வரதுக்கே 100 டேஸ் தேவை. பட் இந்த 100 டேஸ்லேருந்து 130 டேஸ்க்குள்ளே உங்கள் வெயிட் 10 கிலோ குறைஞ்சிருக்கும். இந்த காம்பவுண்டிங் ப்ராசஸ் பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் 3 months டைம். இந்த 3 months டைமில் இஃப் யூ ஸ்டார்ட் சீட்டிங் தென் இட் பிகம்ஸ் சைக்கிள். உங்களால் 1 கிராம் கூட வெயிட்டை குறைக்க முடியாது. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு நல்ல விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணீர் வந்து எப்போவுமே வெந்நீராக குடித்தா இட் ஆக்சலரேட் த வெயிட் லாஸ். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் பாருங்கள், யாராவது வீட்டில் வெந்நீர் குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பாருங்கள், 3 நல்ல விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி. 2வது, அவங்களோட லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக லாங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 90 வயசு 95 வயசுலாம் இருக்கிறத பார்க்க முடியும். 3வது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ சுகரோ வராது. ஸோ வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட ஃபேமிலியில் என்னோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் அபவுட் 90 years now. இஸ் வெரி ஹெல்த்தி, இஸ் வெரி லீன். அவரை நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து குண்டாக பார்த்ததில்ல. பட் இஸ் அ ஒரேஷியஸ் ஹீட்டர். என்ன கிடைக்குதோ கிடைக்கலலாம் கிடையாது. 10 இட்லி சாப்பிடுவார் காலையில். இந்த வயசுலேயும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 இட்லி சாப்பிடுவார். எங்கேயாவது ஹோட்டல் போகிறோம், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோன்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணால் தான் அந்த பிரியாணி காலி ஆகும். பட் அவர் வந்து ஒரு ஆள் சாதாரணமாக உட்காந்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னு கேட்பார். பட் ஸ்டில் இஸ் லீன். பட் ஆனால் எங்கே போனாலும் நம்ம இப்படி கை வச்சா சுடுற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை தான் அவர் குடிப்பார். சாதாரணமாக குடிப்பார். சென்னையில் வெளியில் போயிட்டு வரோம், 45 டிகிரி வெயில் அடிக்குது. உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது சுடு தண்ணி கொடுன்னு தான் கேட்பார்.